வியட்நாம் நீங்கள் போட்டிங்கனாலுமே மேஜராக வந்து இந்தமாரி ஒரு ட்ரெயின் ரோடு வரும். சைடில் ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கும். இங்கே இப்படி நம்ம நடந்து போகலாம். ஆனால் வந்து என்னென்னா ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டுட்டு நடக்கிறது நல்லது. இல்லைன்னா முரட்டு கோழியாக இருக்கும் போலயே. தம்பி இங்கே பாரு, அண்ணனை பாருங்க, எவ்வளோ பழமையான பில்டிங்கு, செம்மையாக இருக்குது பாருங்க. வி ஷேப்பில் செம்மையாக இருக்குது. இந்தமாரி கலர்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த கொண்டை முதற்கொண்டு பாருங்க எல்லாமே கருப்பாக இருக்குது. பாப்பா செங்கம் 50 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம வெளியே நம்ம இருந்த ஏரியாலாம் வந்து 30 தான். நம்ம ஊரெல்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு இருந்தால் கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து ரொம்ப இதுவாக சங்கடப்படுவோம் அவங்கள. ஆனால் இந்த ஊர் மட்டும் பேசாதீங்க நீங்கள். ஓகே, அதனால் அவ்வளோ பேச முடியல. அப்படியே பாருங்க. வா போயிடுச்சுங்க பாருங்கள். பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு 5 ஸ்டேஷன் இருக்குது நடுவில். அந்த 5 ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வெறும் 10,000 வியட்நாம் டவுன் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஃபுல்லாக ஏசிங்க பாருங்கள். மேலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டிஜிட்டல் தான். பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது உள்ள, ஃபுல்லாக ஏசி, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. பயங்கரமாக இருக்குது. முன்னாடி போகுது பாருங்கள், அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும். ஏதோ ஸ்கூல் மாதிரி இருக்குது. என்ன போட்டுருக்கு, ஐயோ நிற்கிறாங்க பாருங்க. அவங்க தான் கண்டக்டரு. சின்ன பொண்ணை தர்றாங்க. அங்கே இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம நேற்று வரணும். பாருங்க, இந்த பஸ் தான் இறங்கியாச்சு. கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இதுலேயே இறக்கி விட்டாங்க. வந்து அப்படியே ரிட்டன் நடந்து போனாலும் வந்துடலாம். உள்ளே ஒரு சத்தம் போட்டு பேசாதீங்க நீங்கள். ஓகே, அதனால் அவ்வளோ பேச முடியல. அடுத்த பஸ் வந்து போச்சு. சரி வாங்க, அப்படியே ரிட்டன் நடந்து போக வேண்டியதான். இங்கே அப்படியே பாருங்க, வந்துட்டோமா. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அப்படியே பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து கரெக்டாக வந்து இறக்கி விட்டாங்க. வெறும் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் வாக்கு. அப்படியே ரிட்டன் இப்படி வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போவே களை கட்டுது இடம் பாருங்கள். இதில் தான் அந்த ட்ரெயின் வரும். அதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. இந்த இடத்துல நம்மளால் அப்படியே சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ட்ரிங்க்ஸை வாங்கி உட்காந்தா தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்கன்றாங்க நிறைய பேர். அவங்களும் தொழில் பண்ணோம்ல பாவம். சரி வாங்க, ஏதாவது ஒரு ஆர்டரை போட்டு உட்காருவோம். எந்த இடம் நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு வியூ பார்ப்போம் போயிட்டு உள்ளே. வாங்க மக்களே, இங்கே பாருங்கள். இந்த எபிசோடில் நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் வியூ எப்படி இருக்குன்னு. தரமாக இருக்கா, செம்மையாக இருக்கா, பட்டையை கிளப்புறோம். வாங்க, இது உள்ளே தான் போயிட்டு ஒரு வியூ பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து நம்ம வியட்நாம்னு நீங்கள் போட்டிங்கனாலுமே மேஜராக வந்து இந்தமாரி ஒரு ட்ரெயின் ரோடு வரும். சைடில் ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கும். இங்கே வந்து அந்த டைமிங்க்கு வந்து ட்ரெயின் வரும்போது நிறைய பேர் வந்து இங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க. அசம்பிள் ஆகிட்டு எல்லாருமே வந்து அதோடு சேர்ந்து பிக்சர் எடுக்கிறதும், வீடியோ எடுக்கிறதும், ஷார்ட்ஸ் போடுறதும், ரீல்ஸ் போடுறதும் இங்கே வந்து சகஜமாக நடக்கிறது தான். சரி, அந்த இடத்த தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்த நம்ம இஷ்டத்துக்குலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஓகேங்களா? சரி, அப்படியே நடப்போம் வாங்க. இப்படி நம்ம நடந்து போகலாம். ஆனால் வந்து என்னென்னா ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டுட்டு நடக்கிறது நல்லது. இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை தூக்கிட்டு போயிடும் ட்ரெயின். உள்ளே பாருங்கள், நடக்கிறதுக்கு தோதா இந்த மாதிரி ஸ்லாப் மாதிரி போட்டு விட்ருக்காங்க எல்லா இடத்தாண்டியுமே. ஃபுல்லாக வந்து கஃபே மாரி இருக்குது எல்லாம், 2 சைடுமே. நிழலாக அந்த நிழல் கூடலாம் கூட போட்டிருக்காங்க ஒரு சில கடைகளுக்கு. நல்லா மேலே தூக்கி போட்டிருக்காங்க பாருங்க. நடுவில் அந்த அம்மா ஏதோ பன் மாதிரி விற்கிறாங்க. ஸ்வீட்டாக இருக்கும் போல். ஆல்ரெடி நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா கட்டிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக இருக்குது. அவங்க வந்து கூப்பிட்றாங்க உட்கார சொல்லி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாக் போயிட்டு வருவோம், எந்த இடத்த நல்லா இருக்குன்னு. ஓகே 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 வெயிட் வி ஜஸ்ட் செக் ஃபஸ்ட். அதான் வா, பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். வி வாக் அண்ட் செக் ஃபஸ்ட்டு. யா, தேங்க்யூ ஓகே. நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் நிழலாக இருக்குது, நல்லா இருக்குது, கொஞ்சம் கூலாக இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் அனலாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் கூலாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், டீ போடுறாங்க போல். காக்டைல்ஸு, டீ மாதிரிலாம் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நடப்போம் வாங்க.
எல்லாம் பேக்டாக இருக்குது. இப்போவே நிறைய பேர் ஆக்கிபை பண்ணிட்டாங்க சீட்ஸை. நம்மளும் ஒரு இடத்த போட்டு உட்காந்துடணும். ஆனால் நடுவில் இப்போ வந்து பாருங்கள், அங்கே கொஞ்சம் கூலாக இருக்குது. இந்த இடம்லாம் உட்காந்தோன்னா வெயில் அடிக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்குது, வெயிலாக இருக்குது. அங்கேயும் சீட்டு போட்டிருக்காங்க. இடமே கிடைக்கலன்னா அங்கே தான் வந்து உட்காரணும் போல கடைசியில். நல்லா பயங்கரமாக இருக்குது. நைட்டில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் போல். இன்னும் இப்போவே லைட்டிங்லாம் சும்மா ஏகபோகமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்குலாம். பாருங்கள், நம்ம ஊரெல்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு இருந்தால் கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து ரொம்ப இதுவாக சங்கடப்படுவோம் அவங்கள. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள், இதே பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டாங்களா. இந்த மாரி வீடு இருக்கவங்களாம் வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் ஓடும் போல். எக்கச்சக்கமான டூரிஸ்டர்ஸ் வராங்க இந்த இடத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸான ஸ்பாட் ஆகிட்டாங்க பாருங்கள். அதுதான் ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் தான். சீட்டு விளாட்றாங்க ஒரு குரூப்பு. இங்கே பாருங்க, கட்டதோரை கட்டம் சரியில்லைன்ற மாதிரி நடுவில் உட்காந்துட்டாப்புல. வாடா நீ வாடா, என்னை தாண்டி போடா பார்ப்போன்ற மாதிரி 2 வண்டியை போட்டு உட்காந்துட்டாப்புல நடுவுலையே. சேட்டைக்கார பசங்களாக இருக்காங்களே. இங்கே பாருங்க, இங்கே வந்து சேல்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. டிஷர்ட்டு, பேக்கு இதெல்லாம் விட்டுருக்காங்க. மூன்டி மக்களே, இங்கே பாருங்க ஒரு சேவல் பாருங்க, மொரட்டு சேவலாக இருக்குது. ஏதோ எண்ணெயில் விழுந்து எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ கண்ணுங்கரையும் இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. மொரட்டு கோழியாக இருக்கும் போலியே. தம்பி இங்கே பாரு, அண்ணனை பார். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கந்தாச்சி கந்தாச்சி நீ போசுப்பா. நோமினி போய் எப்படி இருக்கு பாருங்களேன். பா செம்மையாக இருக்குது. இந்தமாரி கலரில் நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த கொண்டை முதற்கொண்டு பாருங்கள் எல்லாமே கருப்பாக இருக்குது. ரெக்கைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கம்பீரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. லுக்கு செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். என்ன 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 வா கோச்சி கோச்சி. ஐயா 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 பாப்பா செங்கம் பாப்பா செங்கம். ஐயோ நம்ம கூட சண்டை போட வரோம். தம்பி அண்ணன்டா, அண்ணன் முத்து அண்ணன். சரி சரி சரி, ஒன்று எதுவும் பண்ணல, ஒன்று எதுவும் பண்ணல. சைலண்ட் சைலண்ட். ஓகே, உன் மண்டாட்டியாது உள்ளே இருக்கிறது பாருங்க, அவரோட ஆள் அது. உள்ளே வந்து அடக்காக்குது போல். இவர் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காப்புல. பெண் சிங்கங்கள்லாம் உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண் சிங்கம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காப்புல. கோவப்படாத ராஜா, அண்ணன்டா. குட் பாய். வா எப்படி இருக்கு பாருங்களேன். கண்ணெல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, அழகாக இருக்குது. ஓய் செங்கம். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோழி. அப்படியே அந்த கோழியை ஒரு தடவை நல்லா கொஞ்சிட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேறான் தம்பி. கொஞ்சம் கோவக்காரனாக இருப்பான் போல. சரி அப்படியே நம்ம நடக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் எல்லாம் சுவர் ஓவியங்கள்லாம் பாருங்கள். வியட்நாம் மேப் அது, ஜே இல்லை வியட்நாம். மேலே பாருங்களேன் எவ்வளோ பழமையான பில்டிங்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள், வி ஷேப்பில். ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆர்கிடெக்சர்லாம் பாருங்கள். ஃப்ரெஞ்சு காலனைஸ் பண்ணாத இடம் தானே இது. அவங்களோட ஸ்டைலாக இருந்திருக்கும் போல் அப்போல்லாம். இப்போ வந்து எல்லாமே போய் இப்போ இப்படி இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்க முடியுது உள்ளே. எல்லாம் விதவிதமாக ரீல்ஸு, ஷார்ட்ஸு, பிக்சர்ஸும் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கமர்ஷியலைஸாக இருக்குது. எல்லாருமே வந்து ஆக்கிபை பண்ணி உட்காந்துட்டாங்க. அப்பா இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே உட்காருவோமா? நல்லா இருக்க மாதிரி இருக்கு இந்த இடம். இடம் கிடைக்குமா? தம்பியை பாருங்கள்
நடந்து போகணும்னு நடம் பிடிக்கிறான். எனக்கு இடம் வேணாம், நான் போகிறேன், என்னை விடுன்னு. நடுவில் வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. இப்போ வந்து எண்டுக்கே வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இங்கே வந்து அவ்வளோவா கடைகள் இல்லை பாருங்கள். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் மாரி ஆகிப்போச்சு. இங்கே வந்து நார்மலான ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது. அங்கே தான் ஒரு வைப்பு கிடைக்குது. இங்கே இன்னும் பிக்சர் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. சரி, நம்ம பார்ப்போம். எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரலாம் நமக்கு தெரில. தோராயமாக உள்ளே வந்துட்டேன். இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இவ்வளோ அளவு வந்துட்டேன். பாருங்கள், அங்கே தான் ஃபுல்லாக லைட் செட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க உள்ளே. அதாங்க, அங்கே வந்து ட்ரெயின் வரதுக்கு வந்து ஒரு 3/4 ஆகும்னாங்க. சரி, அதனால் பக்கத்தில் ஏதாவது சந்து இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி நடந்து வந்தால் இங்கே வந்து மளிகை கடை இருக்குது. ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். ஆனால் ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கலான்னு பார்த்தேன். மளிகை கடையில் என்ன ட்ரிங்க்ஸ் கிடைக்கும்? இனிமேல் 7up, பெப்சி வேணாம். வேறு மாதிரி இந்த இளநீர் எதாவது குடிக்கலான்னு பார்த்தா உள்ளே அதுதான் வாங்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது? டைம் கொஞ்சம் போக்கணும். மசாஜ் இருக்குதான். அங்கே பாருங்கள், அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மசாஜுக்கு வாங்கன்னு. எவ்வளோன்னு மட்டும் ரேட் சொல்ல மாட்டுறாங்க. உள்ளே போனால் தான் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. வாங்க அப்படியே போவோம். திருப்படியும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அதுதான், அந்த இடத்தான தான் வரப்போ ட்ரெயின். நம்ம அப்படியே சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வந்து அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கரெக்டாக ட்ரெயின் வரும்ன்றாங்க. எல்லாம் வந்து ஆர்டரை போட்டு உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம். கரெக்டாக ட்ரெயின் வந்துடும் நினைக்கிறேன். அது இல்லை பாருங்க, பாருங்க, நிற்க விட மாட்டுறாங்க. எப்படி இருக்கான் பாருங்க, பொம்மையாட்டம் இருக்கான் அந்த பையன் பார்க்கறதுக்கு. குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் உள்ளே பாருங்கள், இந்த கடையில் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி உட்காந்தோம்னா, இல்லைனா ஒரு இளநீர் வாங்கி உட்காந்துக்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள், அலாரம் வந்துடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ள ஓடிட்டாங்க தெரிச்சு. காஃபியா? கோகனட். I asked. Yeah. One. பாருங்க, நம்ம கோகனட் வந்துருச்சு. ஒன்று வந்து 50 தான். ஓகே, பே பண்ணிடுவோம் நம்ம. பாருங்க, பரபரப்பாக எல்லாம் நவுந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இது கிடச்சிச்சு. இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது உட்காரத்துக்கு. செம்ம இனிப்பாக இருக்குது. சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்குது. 50 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம வெளில நம்ம இருந்த ஏரியாலாம் வந்து 30 தான். ஓகே, வந்துருச்சு போல ட்ரெயின். அங்கே பாருங்க, பாருங்க, தலைவன் வரான் போல. எல்லாம் ஒருத்தர் கூட நிற்கல, எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. முன்னாடியே விசில்லாம் அடிச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. பாருங்க, வந்துருச்சு பாருங்க. வந்துட்டான். அங்கே பாருங்க, எவ்வளோ படிச்சு அடிக்கிறாரு. பயங்கரமா இருக்குங்க தண்டி. பாருங்க, அந்த அதிர்வு வந்து நமக்கு இங்கேயே நல்லா உணர முடியுது. பயங்கரமா இருக்குது. ஐயோ செம்மையா இருக்குதுங்க. பக்கத்துல நல்ல மண்ண பழம் தெரியுது. அங்கெல்லாம் பாருங்க, அவரோட ஷோல்டர் ரொம்ப பக்கத்துல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அங்க ஒயிட் கலர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரு கொஞ்சம் உள்ள உட்காரலாம். அவரு இந்தியன் தான் நினைக்கிறேன். பாருங்க, இந்தியன் மூஞ்சி தான். ஒரு போட்டோக்காக உசுரை பறிச்சு உட்காருக்கலாம். நம்ம ஊராக இருந்தால் இப்படி நம்ம போட்டோ எடுத்தோம்னா கையில் வந்து அடிச்சு எடுத்துருவானுங்களே. அந்த சீன்லாம் பார்த்துருக்கோம் ஒரு சில இதுலாம். ரொம்ப நீளமான ட்ரெயின் போலியே. எப்படி போட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப முடிஞ்சது கிடச்சல. பாருங்க, அப்படியே இப்படி காட்டின பாருங்க. வா,
போயிடுச்சுங்க. ஐயோ வா, அவ்வளோதான். எல்லாம் இப்போ கிளாஸ் டிஸ்கோஸ்ன்ற மாதிரி எல்லாம் எழுந்து கிளம்ப போகிறாங்களா? அட பாவி. அதான் அது மாதிரி ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. அது சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அது கவர் ஆகிறது உடனே போயிடுது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வருது. நிறைய பேர் வந்து அதை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க இதை பார்க்குறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, ஒரு கோகோனட் வாங்கணும் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம அந்த சந்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் அந்த சைடில் எதுவும் இல்லை. சரி, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஓகே, 50 அவ்வளோதான். நம்ம கிட்ட வந்து இதோ காசு கேட்குறாரு, 50 கொடுக்குறான்னு. ஏஞ்சி போயிடாது, அப்படியே குடிச்சுன்ற மாதிரி. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஷோ போக போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்துருக்க மாட்டோம். செம்மையாக இருக்கும் போது அந்த ஷோ போகிறோம். ஓகேங்களா? ஹிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோ கரெக்டாக மறக்காமல் வந்துருங்க. ஓகே, பார்ப்போம். பை பாய்.